ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், அதாவது ஹோம் ரெமடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர்வான ஒரு ஃபேஸ் பேக்கோடு தான் வந்திருக்கேன். பேரிச்சம்பழம், சர்க்கரை எல்லாம் வச்சு சூப்பர்வான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த பேக்கை தான் இன்றைக்கி போட்டுட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. அடிப்பொலின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு சூப்பர்வான ரிசல்ட் எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 days ஆகிடுச்சு நான் ஃபேஸ் பேக் எதுவுமே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணல, உடம்பு சரியில்லாததால். இந்த பேக்கு தான் இப்போ அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ண உடனே ஒரு 10 minutes தான் நான் காய வச்சுருந்தேன். அப்படியே எனக்கு சூப்பர்வான ரிசல்ட், அப்படியே ஒயிட்னிங்காக இருந்துச்சு ஸ்கின்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை போட்டுட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பேரிச்சம்பழம், சர்க்கரை, பச்சரிசி 1 ஸ்பூன். இந்த சர்க்கரையும் அதாவது வெல்லம், பேரிச்சம்பழம், கொஞ்சம் பால் சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்க போகிறேன். பால் விடாமல் கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பால் யூஸ் பண்ணலைன்னா கூட அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை அரிசியை நல்லா நைஸாக சாஃப்டாக அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அதிமதுரம், 1 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நான் ரெடி பண்ண பேக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெல்லம் போட்டிருக்கேன், அதாவது சர்க்கரை வந்து இன்னும் கொஞ்சம் கலர் கருப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம், அதிமதுரம், தயிர், பால், அரிசிமா இதை வச்சு தான் இன்றைக்கி இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு கொஞ்சம் 5 to 10 minutes தான் விடுவேன். ஏன்னா உடம்பு சரியில்லை, 1 week-ஆக உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் தான் இந்த பேக் இன்றைக்கி போட வந்திருக்கேன். பாருங்கள், இந்த பேக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதிமதுரம், டேட்ஸ், அதாவது நம்ம போட்டிருக்க பேரிச்சம்பழம்லாம் சேர்ந்து ஒரு தங்கம் போல் மேனி பளபளக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேக்கு. பாருங்கள். ஆல் ஓவர் ஃபுல் ஃபேஸ்லையும் கவர் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு. கழுத்து, கை, கால், உங்களுக்கு எங்கெல்லாம் வெள்ளையாகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தாராளமாக பூசிக்கலாம். நான் இப்போ வந்து லைட்டாக கழுத்துலையும் முகத்துலையும் மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணி முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் தான் நான் வச்சுருந்தேன். நீங்கள் ஒரு 20 நிமிஷமாவது வச்சுக்கொள்ளுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் முடியாததால் 10 நிமிஷத்துக்கு போட்டுட்டு நான் வாஷ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டேன். இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் தான் நான் விட்டுருப்பேன். 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகலை. 20 நிமிஷம் விட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக கழுவுறேன் நான். அங்கே கழுவ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால தான் நான் வந்து நேராகவே உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் தெரியணுன்றதுக்காக இங்கே வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளியர் ஆகும்போது என் ஃபேஸ் என்ன ஒரு கலரில் சேஞ்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ டல்லாக இருந்துச்சு என் ஃபேஸு, இப்போ ஒரு நல்ல ஒரு கலையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு 10 minutes தான் போட்டேன். அதுவும் 10 days-ஆக நான் என் ஃபேஸில் எந்த க்ரீம் கூட நான் அப்ளை பண்ணல, உடம்பு சரியில்லாதால். ஸோ படுத்து தூங்கிட்டு இருந்தேன், க்ரீம் கூட அப்ளை பண்ணல. ஒரு 10 minutes-க்குள்ளே என் ஃபேஸு எவ்வளோ ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது பாருங்கள். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், உடனே நம்ம ஏதாவது ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வாஷ் பண்ணிக்கொண்டே இருக்கேன். உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு நான் வந்து 1 week-ஆக எதுவுமே எந்த ஃபேஸ் பேக்கும் போடவே இல்லை. ஏன்னா ஃபீவர், உடம்பு சரியில்லைனால. என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போது இதை நான் போட்டு வாஷ் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லாவே, நிஜமாகவே. சூப்பர்வான ஒரு பேக்கு. இவ்வளோ நாளும் போட்டதுலேயே நல்ல ஒரு ரிசல்ட்டு, டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு எனக்கு. பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு நல்ல ஒரு ஒயிட்னிங் தெரியுது ஃபேஸில். அந்த மாதிரி ப்ளீச் பண்ண மாதிரி நம்ம பார்லர்லாம் போயிட்டு ப்ளீச் பண்ணால் எப்படி பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஃபேஸு, ப்ளீச் ஆஃப்டர் ஃபேஷியல், அதே மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து நல்லா பாருங்கள் துடைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 1 வீக்குக்கு மேலே நான் ஃபேஸ் பேக் எதுவுமே போடல. இப்போ போட்டதுமே எவ்வளோ சூப்பராக ஒரு 10 மினிட்ஸில் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். எல்லாருக்குமே இந்த பேக்கை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேஸ் நான் வந்து இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடிப்பொலி ரிசல்ட்னா கண்டிப்பாக அடிப்பொலி ரிசல்ட் தான். நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பர்வான பேக் இது. கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பர்வான ஃபேஸ் பேக்கோட நெக்ஸ்ட் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.